ரூபாயை கொடுத்துட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கீச்சி நோட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்க ஹஸ்பண்ட் என் கூட்டுக்கார விட்டு எனக்கு திடீர்னு தான் கண் பார்வை போயிடுச்சு. 2வது குழந்தை பிறந்து அவர் விட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டு. கண்ணு தெரியலையா? ஏன் இந்த வேலை செஞ்சுக்கிறீங்க? நம்ம வீட்டில் இருக்குதானா? சாப்பிடணும் ஐயா, உழைச்சி சாப்பிடணுமே. சுகரு எனக்கு 5 ரூபாய்க்கு கம்மர் கட்டுத்தாங்க. இவ்வளோ கம்மர் கட்டு இதை நான் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். எடுத்துன்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தங்க ஒரு ஆயா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா விற்றுங்கிறாங்க. என்ன விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வாங்க போகிறோம். உங்கள் பேர் நாங்கள் ஐயா? என் பேர் ராணி. எங்கேருந்து வரீங்க? உங்கள் பசங்க என்ன இருக்காங்களா? அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? பையனுக்கு சுகர், அவங்க வேலை செய்கிறான். உங்கள் ஹஸ்பண்டு? என் கூட்டுக்கார விட்டு எனக்கு திடீர்னு தான் கண் பார்வை போயிடுச்சு. 2வது குழந்தை பிறந்து அவர் விட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டேன். அவர் வேற கல்யாணம் பண்ண போயிட்டாரா? ஐயோ, நானும் ஒரு 7-8 வருஷமா பண்றேன் ஐயா. கண்ணு தெரியலையா? ஏன் இந்த வேலை செஞ்சுக்கிறீங்க? நம்ம வீட்டில் இருக்குதானா? சாப்பிடணும் ஐயா, உழைச்சி சாப்பிடணுமே. சுகரு மாத்திரை வாங்க காசு வேணும், யார் கேட்கறது? தொழிலில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் தான் 7 வருஷமா வியாபாரம் பண்றேன். இந்த தொழிலில் இல்லை எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு கேட்குறேன். இல்லை, ஒரு பாக்கெட் விற்றா நான் இது பருப்பில் 40 ரூபா கிடைக்கும், அது ஒரு 80 ரூபா கிடைக்கும். ஓரத்துக்கு பொறுத்து தான் ஐயா, மக்கள் வாங்குறதுக்கு பொறுத்து தான். ஓடணும், வாங்கணும், எல்லாரும் வாங்கணும். யாரும் ஏமாத்தலாம் மாட்டாங்களா? நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஏமாத்துவாங்களா? ஏமாத்துவாங்க ஐயா, ஏமாத்துவாங்க. 5 ரூபாயை கொடுத்துட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கீச்சி நோட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் டிக்கெட்டு பூந்தமல்லிலேருந்து வந்து டிக்கெட்டு 16 ரூபா, டிக்கெட்டு வந்து 10 ரூபான்னு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போகிறாங்க. அவங்களாம் இருக்கிறாங்க ஐயா. இவங்கெல்லாம் கண்ணு தெரியல, இவங்கெல்லாம் தயவு செய்து ஏமாத்தாதீங்க. இல்லை, கண்ணு தெரியாதவங்களாம் ஏமாத்தாதீங்க தயவு செய்து. இதுவா கம்மர் கட்டு, பருவி. சரி, எவ்வளோத்துக்கு இருக்கு கம்மர் கட்டு? கம்மர் கட்டு ஒரு 5 ரூபாய்க்கு இருக்குது ஐயா. ஒரு நாளைக்கு இது 4-10 ரூபா விற்பேன். 4-10 ரூபான்னு விற்பீங்களா? ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கும்? இது வந்து 190 ரூபாய்க்கு இருக்குதான். 190 ரூபாய்க்கு இருக்கும் ஒரு பாக்கெட்டில். பார்க்க மாட்டான், அப்படியே பிரிச்சுட்டு எண்ணுவோம் ஐயா. சரி, உங்கள்கிட்ட கம்மர் கட்டு மொத்தம் எவ்வளோ இருக்குது? இப்போ 500 ரூபாய்க்கு வச்சுக்கிறேன். 500 ரூபாய்க்கு வச்சுக்கிறீங்களா? சரி, நான் 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். எனக்கு 500 ரூபாய்க்கு கம்மர் கட்டு தாங்க. இன்னும் இருக்கா? இதானா? எத்தனை பாக்கெட்டு 500 ரூபாய்க்கு தருவீங்க? 5 பாக்கெட் ஐயா. 500 ரூபாய்க்கா? மொத்தமாக எனக்கு தானா? சரி, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கம்மர் கட்டு இதை நான் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். எடுத்துன்னு போயிட்டு அதையும் இதிலே போடுறேன், வீடியோலேயே பாருங்கள். இப்போ இந்த ஆயாவுக்கு இந்த காசு வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் நம்ம பார்த்துட்டு. இந்தாங்க, அதில் 1000 ரூபாய் இருக்குது. இந்த 500 ரூபா வந்து நான் கம்மர் கட்டுக்க, மீதி 500 ரூபா வந்து இந்த கண்ணு தெரியாது இந்த நேரத்துலையும் நீங்கள் இது பண்ணுறீங்களே, என்னால் விற்கிறீங்களா? பத்திரமா வச்சுங்க, பார்த்துருங்க. சரிங்க. எந்த ஹெல்ப் இருந்தாலும் கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் ஐயா. அடுத்த டைம் வரோங்க. அடுத்த வாரம் வரவா? அடுத்த வாரம் நேரத்துன்னு வருவீங்க? ஆரஞ்சு மிட்டாயா? சரி, ஆரஞ்சு மிட்டாய் வாங்கினாங்க, அதிகமாக வாங்கினாங்க. வேற ஏதாவது இருந்தாலும் சரி வாங்கினாங்க. ஓகே, தேங்க்யூ.